நமசிவாய. கசகசாக வைத்துக் கொண்டு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறையை தான் பாக்குறீங்க. ஆல்ரெடி நீங்க கசகசாக வைத்து நம்ம வைத்துக்கிட்டா கசகசான பணம் வரும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்து நிறைய பேர் பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், பணமடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தலகாணி கடையில் வச்சுக்கோங்கிற மாதிரியான முறைகள், வேற நிறைய முறைகள் நம்ம கொடுத்திருந்தோம். சோ இப்போ அதே கசகசா, அந்த கசகசாவை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கசகசான பல விஷயங்கள் செய்யலாம். சோ அப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கசகசாவை வச்சுட்டு இப்ப பண ரீதியான விஷயங்களுக்கு நம்ம எப்படி பயனடைய போகிறோம்னு சமையலறை மணி டிப்ஸ் தான். இப்ப என்னன்னா முக்கியமாக இதற்கு தேவை இதோடைய பிளானட்டரி அசோசியேஷன், எலிமெண்டரி அசோசியேஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்கன்னா கசகசா நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். ஒரே ஒரு மஞ்சள் துணி, மஞ்சள் துணியில ஒரு மஞ்சள் துணி எடுக்கிறதுக்கு நம்ம சின்னதா துணி எடுத்து மஞ்சள் எல்லாம் முக்கும்ல, அது மாதிரி சின்னதா ரிப்பன் துணி மாதிரி ஒரு துணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. மஞ்சள் எல்லாம் முக்கிடாதீங்க, அதை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. பால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/4 கிளாஸோ அதுக்கு கம்மியாவோ இருக்கிற பால் தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பால்ல விடுறதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் கரெக்டா எடுத்துக்கணும். அது கரெக்டா 1/4 கிளாஸ் இருக்கணும். அந்த 1/4 கிளாஸ் தண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஒரு முகம் பாக்குற மாதிரி ஒரு பாத்திரத்துல விட்டுடுங்க. பாத்திரத்துல விட்டுட்டு அதுல உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள், பண விஷயம் மட்டும், பணம் ஸ்ட்ரைட்டா ராவா நீங்க பணத்தை மட்டும் தான் நினைக்கணும். வேற எந்த பொருளும் நீங்க இன்கேஸ் நீங்க ஒரு பெரிய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பணம் எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 50 கோடி வேணுமா, 500 கோடி வேணுமா, எவ்வளவோ அந்த ஒரு விஷயத்தை நினைத்து முகத்தை பார்த்து அந்த தண்ணியில ஒரு பிம்பம் தெரிவது போல் பார்த்துக் கொண்டு உங்களுடைய விஷயத்தை மனதார நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய விஷ் நீங்க சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சின்ன வாட்டர், அந்த வாட்டர்ல உங்களுக்கு முகம் தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை பார்க்கணும். பாத்திரத்தை பார்த்தோம்னா முகம் தெரியற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல முகத்தை பார்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நீங்க அந்த தண்ணி அந்த பால்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணா போதும். மொத்தமே 1/2 கிளாஸ் தனியா இருந்தால் போதும். ஆல்ரெடி நீங்க தனியா எடுத்து வச்சிருக்கீங்களே 1/4 கிளாஸ் தனியா இருக்கிற பால், அந்த பால்ல இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணும். அதனால கவனிச்சுக்கோங்க. இந்த முகம் பார்த்ததுல இந்த 1/4 கிளாஸ் தண்ணியில உங்களுக்கு முகம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். ஆனா இந்த 1/4 கிளாஸ் கம்மியா இருக்கிற பால்லயே இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை விட்டுட்டு 1/2 கிளாஸ் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு நீங்க அந்த ரிப்பன் மாதிரி வச்சிருக்கிற ஒரு துணியை போட்டுருங்க. இது கசகசாவை முடிஞ்சு வைக்க போறோம். அதனால பாத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்ல அதை நீங்க நல்லா டிப் பண்ணிட்டு இப்ப நம்ம மஞ்சள் துணியை பண்ணுவோமே அது மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழிச்சு அதை எடுத்து தனியா நீங்க காய வச்சிருங்க. புழியாதீங்க, புழியாம காய வைங்க. நன்றாக காயட்டும். இது திங்கக்கிழமை செஞ்சா ரொம்ப பலன் இருக்கும். புதன் வெள்ளி 3 நாள். சோ எனி டைம் ப்ராப்ளம் கிடையாது. ஆண் பெண் இருவருமே எல்லா தினங்களிலும் செய்யலாம். சோ இது ஒரு விஷயம். இப்ப என்னன்னா நீங்க அப்படி காய வச்சிருக்கீங்களா, காய வச்சுட்டு அது கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காஞ்சதை எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. அதை வலது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த துணியை இடது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, என்ன அமௌண்ட் நினைச்சு விஷ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே நினைச்சு நீங்க அதே பிரார்த்தனையை சங்கல்பத்தை பண்ணிட்டு அதுல அந்த கசகசாவை போட்டுடுங்க. சின்ன ஸ்பூன்ல இருந்தா போட்டுட்டு அதை நன்றாக முடிந்து வைத்துடுங்க. முடிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அரிசி பாத்திரம் வைக்கிறீங்களே, அந்த அரிசி பாத்திரத்துக்கு நல்லா அடியில ஃபர்ஸ்ட் அரிசி பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டு ஃபுல்லா தொடைங்க, நல்லா கிளீனா தொடச்சு வைங்க. இல்ல நீங்க இந்த அரிசிக்கு நீங்க தனியா ஏதாவது ஒண்ணு வைக்கிறீங்க, நார்மலா பெரிய அரிசி பாத்திரத்துல உங்களுக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா தனியா ஏதாவது ஒரு டப்பால கொஞ்சம் அரிசி இருக்கும். இல்ல அரிசியில போட்டு வைக்கணுங்கிறதா காரணமே தவிர உங்களோட அரிசி நீங்க யூஸ் பண்ற அரிசியில தான் ஃபுல்லா போடணும்னு இல்ல. பச்சை அரிசியா இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி, ஒரு தனியா ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எனி மெட்டல், எனி பிளாஸ்டிக் ஆர் பாட்டில், வாட் எவர் இட் இஸ், தனி டப்பால எடுத்துட்டு அது கிளீனான டப்பாவா இருக்கணும். அதை எடுத்துட்டு அந்த ஒரு துணியை உள்ள போட்டுட்டு அது மேல ஃபுல்லா அரிசியை போட்டு மூடிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். புழங்குற அரிசிலையும் போட்டு வைக்கலாம். அதனால கேடு இல்லாத நீங்க சுத்தமான துணியை தான் எடுக்க போறீங்க. துணியில தான் நம்ம பால் தான் நம்ம இது பண்ண போறோம். அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. கசகசாவும் சாப்பிடற பொருள் தான். சோ எது கேடுகள்லாம் உடம்புக்கு எதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வந்துடாது. ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். நார்மலா புழங்குற அரிசி டப்பாலையே கூட கிளீன் பண்ணிட்டு போடலாம். அது மாதிரி போட்டு வைத்து விடலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், என்னைக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு டேட் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அந்த டேட் நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அது நீங்க புதன்கிழமைனா புதன்கிழமை அது முன்ன பின்ன வரும்ல உங்களுக்கு கரெக்டா அதே மாதிரி வராது. 30 நாள் 31 நாள்ங்கிறது அப்ப முன்ன பின்ன வரும்போது பக்கம் அதுக்கு நியர்பை இருக்கிற புதன்கிழமை செஞ்சிருந்தீங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை செஞ்சிருந்தா வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை திங்கக்கிழமை, எந்த ஒரு டைமோ அந்த டைம்ல இன்னொன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு விஷயம் நீங்க அதுக்கு நடுவுலயே உங்களுக்கு நிறைவேறி விட்டாலும் அதை எடுக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க உங்களோட பெரிய ப்ராஜெக்ட், பெரிய விஷயங்கள் விஷ் நிறைவேறல, அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ இல்லைனாலோ உங்களுக்கு விஷ் நிறைவேறலைனாலும் ரிப்பீட்டடா பண்ணுங்க. அது ரிப்பீட்டடா பண்ணும்போது நீங்க முதல்ல செஞ்ச விஷயம் நீங்க நினைச்சிட்டு பண்ணுங்க. சிலதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா தோண்டி எடுத்துட்டு புதையல் கிடைக்கிற டைம்ல நம்ம போயிருவோம். வரவன் ஏதோ ஒரு தோண்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நீக்கினா அதுல புதையல் இருக்கும். அந்த மாதிரியான விஷயமாக ஆகிவிட போகிறது. நினைவில் கொள்ளுங்கள். சோ அப்ப இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ரெண்டாவது நீங்க அதை பண்ணலாம். முதல்ல நீங்க பாதி நாள் விஷ் நிறைவேறிட்டாலும் 30 நாள் அதை கழித்து 30 நாள் கழிச்சு ரெண்டு திதிகள் முடியும். அதுதான் கணக்கு. சோ அப்ப திதி ரவுண்ட்ஸ் அப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த பக்கத்துல வர தினத்திலே அதை எடுத்துட்டு அடுத்த விஷயம் நினைச்சிட்டு நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு இஷ்டம் இருந்தா தாராளமான முறையிலே செய்யலாம். வீட்டுல ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் வெவ்வேறு இடமாக இந்த மாதிரி போட்டு வைக்கிறதா போட்டு வைக்கலாம். நிறைய அரிசி இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
கிடையாது. ஓரளவுக்கு அரிசி இருந்தா ஒரு 1/4 கிளாஸ் அரிசி இருந்ததுன்னா கூட அதுல நீங்க போட்டு இது ஃபுல்லா முடி இருக்கணும், இது உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடணும். தனியா அது பாட்டுக்கு வச்சுட்டா அது பாட்டுக்கு உங்களுடைய பண ரீதியான விஷயங்கள், நல்லா சொல்றேன் பாத்துக்கோங்க, பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே பலன் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேற பொருள் ரீதியா அதுல வேண்டாதீர்கள். பண ரீதியான விஷயங்களை மட்டுமே வேண்டுங்கள். கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். செய்து பயனடையுங்கள்.